பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலே உங்களை காணும்படியா தேவன் செய்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தாய் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அதை குறித்து ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Praise the Lord. Hallelujah. பாருங்க, இந்த நாளிலுமே இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? கேள்விக்குறி. மறப்பாளோ? பாருங்க, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல், ஒரு பசியா இருக்குது, அந்த குழந்தை பசியில் அழுவுது, பால் வேணும் இல்ல சாப்பாடு வேணும், ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தை அழுவுது. அதை பார்த்துன்னு அந்த தாய் அமைதியா இருக்கவே மாட்டாங்க. இந்த பெற்றோருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை நம்ம பட்டினியா இருப்போம், சாப்பாடு இல்லாம கூட நம்ம இருப்போம். ஆனா அந்த குழந்தைக்கு சாப்பாடு எப்படியா இருந்தாலும் நம்ம கொடுத்தே ஆகும். ஏன்னா அது நம்மளுடைய குழந்தை. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைனாலும் ஏதாச்சும் ஒண்ணு, கஞ்சோ இல்ல இருக்கிறது ஏதோ ஒண்ணு நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம அந்த கரெக்டான நேரத்துல நம்ம தந்துருவோம். பாருங்க, அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல். ஒரு குழந்தை பசியா இருக்கிறது, அது பசியா இருந்து அழுவுது. அதை பார்த்துன்னு எந்த ஒரு தாயுமே அமைதியா இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டாங்க. எந்த ஒரு தாயுமே தன் குழந்தைய மறக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அந்த குழந்தை தவறு செய்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு தப்பு செய்து பெற்றோருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சா கூட திட்டுவாங்க. நீ என் பிள்ளையே இல்ல, எதுக்குதான் நீ எனக்கு பிறந்தையன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அதை மறந்துடுவாங்க. பெற்றோர்கள் அதை மறந்துடுவாங்க. பாருங்க, அதுதான் இந்த இடத்துல இந்த வசனம் அருமையா சொல்லுது. பாருங்க, தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு தாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் குழந்தைய மறக்க மாட்டாங்க. ஒரு தாய்க்கு அடிபட்டா கூட அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க. சப்போஸ் நடந்து போகும்போது அவங்களுக்கு அடிபட்டா கூட அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு படுற கஷ்டத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களே அந்த குழந்தைய மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறது, மனுஷன் ஒருவேளை உங்களை மறந்து போயிருக்கலாம், உங்க குடும்பம் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், உங்களை நினைத்து பெற்றோர்கள் மறந்து இருக்கலாம், உங்க சொந்த பந்தம் மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, யார் மறந்தாலும் சரி, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. பார்த்து கொண்டு இருக்கிற சில பேர் ஏங்கி தவிக்கலாம் உங்க உறவுகளை நினைத்து. அதுக்கு முன்னா நாங்க இப்படி சந்தோஷமா இருந்தோமே, நல்லா இருந்தோமே, மறந்துட்டாங்களே, எப்படி இருக்கிறேன்னு கேட்கறது கூட எனக்கு ஆள் இல்லையன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, உறவுகள் மறந்து போகும், உலகத்தில் உள்ள அன்பு மாறி போகும். ஆனா என்னைக்குமே மாறாதவர், உங்களை மறக்காத ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறது, யார் மறந்தாலும் பரவாயில்ல, நீ கவலைப்படாத, கலங்காத, கண்ணீர் வடிக்காத, நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களை மறக்கவே மாட்டேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்களை மறக்க மாட்டேன். அதுதான் தேவன் சொல்லுகிறார். கொஞ்சம் நம்ம தவறு செய்தா கூட தேவன் நம்மை நீ போயிடு, வராத, நீ என் குழந்தையே இல்லை, என் பிள்ளையே இல்லை சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் வேதனைப்படுவார், வருத்தப்படுவார். இருந்தாலும் நம்ம மறுபடியும் எப்ப அவர்கிட்ட வருவோம்னு சொல்லி நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
ஏன்னா அவர் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. ஏன் அவர் நம்மளை மறக்கிறது இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு கீழே உள்ள ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அழகா. அது என்னன்னு பாருங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, உங்களை குறித்து இந்த வேத வசனத்துல சொல்லுகிறது, உறவுகள் மறந்து போலாம், யாரு மறந்து போனாலும் சரி, நான் உங்களை மறப்பதில்லை. ஏன் காரணம் என்னன்னு கேட்டாக்கா சொல்றாரு பாருங்க, என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிறது, அவருடைய உள்ளங்கைகளினாலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேற எங்கேயாச்சும் வரைஞ்சு வச்சிருந்தா கூட உடனே எடுத்து எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது கடைக்கு கூட அப்பா அம்மா அனுப்புவாங்க, இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஏதோ பெண்ணை எடுத்து உடனே கையில் எழுதுவோம், கையில் எழுதி கடைக்கு போவோம். இல்லை ஸ்கூல் படிக்கும் போது கூட டீச்சர் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சின்னதாக அழகாக அப்படியே எழுதி வச்சு அப்படியே அவங்க கேட்கும்போது அப்படியே கை கட்டினே இப்படி பார்த்து சொல்லிவிடுவோம். ஏன்னா உள்ளங்கையில் இருந்தால் அப்படி உடனே பார்க்கலாம், அதை எடுத்த உடனே பார்க்கலாம், உள்ளங்கையில் இருக்குது. அது போலதான் பாருங்க, தேவன் உங்களை அவருடைய உள்ளங்கைகளினாலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரால் மறக்கப்படுவதே இல்லை. தேவனால நீங்க மறக்கப்படவே மாட்டீங்க. உலகம் உங்களை மறந்து போயிருக்கலாம். நீங்க அவங்களுக்கு செய்த நன்மைகளை, குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை, உதவிகளை, நண்பருக்கு செய்த நன்மைகளை, உதவிகளை அவங்க மறந்து போயிருக்கலாம். உங்களை சுத்தமாவே மறந்துட்டு இருக்கலாம். கேட்டாக்கா நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு கூட சொல்ற ஒரு நிலைமை வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனா தேவன் இன்னைக்கு அதை சொல்றாரு, யார் மறந்து போனாலும் சரி, நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு அழகா அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதுதான் உங்களை என் உள்ளங்கைகள் வரைந்து வைத்திருக்கிறேன். அதனால உங்க வாழ்க்கையை நான் பார்த்துனே இருக்கிறேன், நீங்க எப்படி வாழறீங்க. அதுதான் சொல்றாரு பாருங்க, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நமது வாழ்க்கை, நமது நிலைமை எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவரை விட்டு நம்ம எங்கேயுமே ஓடி ஒளியவே முடியாது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் பாருங்க அழகா சொல்லி இருக்கிறார், தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. மாத்திரமல்ல, உங்களை உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். எப்பொழுதுமே அப்படியே டப்புன்னு நம்ம ஞாபகம் வந்த உடனே அப்படியே எடுத்து பார்ப்பாரு, உங்களை பார்ப்பாரு. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்க எதை குறிச்சுமே நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உலகம் நம்மை மறந்து போயிருக்கலாம், ஆனா நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க. அவர் உங்களை பார்க்கிறார், உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், சாபமான வாழ்க்கையிலிருந்து மீண்டுமாய் தூக்கி எடுத்து உங்களை நிறுத்தும்படியாய், அநேக கண்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்க்கும்படியாய் அவர் இன்னைக்கு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவரால் நீங்க மறக்கப்படவே மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். நம் அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் எமது சமூகத்தில் வருகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உறவுகள் மறந்து போயிருக்கலாம், சொந்த பந்தங்கள் மறந்து போயிருக்கலாம், அப்பா அம்மா கூட ஒரு வேளை மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் நீங்க இந்த நாளில் சொன்னது போல, நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னது போல, உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே இவர்களை மறவாமல் இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உள்ளங்கையில வரைந்து வைத்து நீர் எப்பொழுதுமே அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறது கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் எதை குறித்தும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்.
நீங்க எப்பயுமே மறக்கப்பட மாட்டீங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.